World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க ஜோதிட உலகில் மூத்தவர், கிட்டத்தட்ட 1977 காலகட்டங்களிலிருந்து மிகப்பெரிய மாநாடுகள், மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இன்றைக்கி எங்களையெல்லாம் வளர விட்டு நீங்கள் வளர்வதற்கு எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக வழங்குகிறோம் என்று கூறி எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே வருகை தந்துள்ள எங்கள் பெருமைக்கும் ஈரோடு மண்ணிற்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கக்கூடிய உயர் சுயம் பிரகாசம் ஐயா அவர்கள் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதங்களை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாசியோகி வாஸ்தீஸ்வரன் அவர்களே, முன்னாடி வர்றதுக்கு தான் எல்லாம் பாடுபடுறான். பட் பிராரப்தம் பின்னாடியெல்லாம் நிற்க வைக்கிது. அவையின் மேடையில் அலங்கரித்துள்ள வாசியோகி பொன்னம்பல சுவாமி அவர்களே, மருதமலை குருஜி அவர்களே, என்னுடன் எல்லா நேரங்களிலும் இணைபெரியாத இருக்கக்கூடிய இரட்டை குழல் துப்பாக்கி போன்ற ஆத்மா அவர்களே, மந்திராஜன் அவர்களே, அவையை அலங்கரித்துள்ள மாணவ மணிகளே, ஜோதிட விற்பனர்களே, எதிர்கால ஜோதிட மேதைகளே, இந்த ஒரு வாரம் துவக்க விழா என்ற இவ்வினிய நிகழ்ச்சியில் ஆசி வழங்குதல்ங்கிறது ஒரு முக்கியமானது தான். எப்படி ஆசி வழங்குறது? 2 விதமான ஆசி இருக்குது. ஒன்று ஆத்மார்த்தம், மானசீகமான ஆசி. நம்ம சொல்கிறோமா இல்லையா, மனதார வாழ்த்துகிறேன்கிறோம், அது ஆத்மார்த்தம். இன்னொன்று மந்திரார்த்தம், மந்திரங்களே சொல்லி வாழ்த்துறது. இப்போ யாருக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியும்? கரும்பு காட்டுக்குள்ளே கரும்புகள்லாம் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு கரும்புக்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் அந்த கரும்புகளை ஒன்றா கட்டி ஒரு சர்க்கரை ஆலையிலேருந்து வரக்கூடிய சர்க்கரை ஒரே சுவை தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஜோதிட கரும்புகள் அல்லது ஜோதிட அரும்புகளாகிய ஜோதிட மேதைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருந்தாலும் கூட நாளை நிகழ்ச்சிகள் வரக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த கரும்பின் சுவை எப்படி தனித்தனியாக இருக்கிறது ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வர்றாரோ அந்த ஆற்றல் திரு சாஸ்தா ஜோதிட நிலையம் மணிகண்டராஜ் அவர்களுக்கு சேரும். ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்துறதுங்கிறது, நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், ஒரு மீட்டிங் நடத்துறதுங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு கிரகப்பிரவேசம், வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி. ஒரு நாள் மீட்டிங்கு, 5 நாள் மீட்டிங்கிறது ஒரு பெரிய திருவிழா. ஜோதிடத்திற்கு திருவிழா எடுக்கக்கூடிய 5 நாள் திருவிழா நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த 1950லேருந்து 2025 வரலும் நடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மீட்டிங் நடக்கும். அதில் அரை நேரம் ஏதோ போயிடும், அரை நேரம் ஏதோ பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் 2 மீட்டிங் மட்டும்தான் ஒரு வாரம் நடந்தது. 1980 பெங்களூர் விதான் சவுத்தாவில் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் ஃபவுண்டர் அப்போ இருந்தவர் பிவி ராமன் அவர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஒரு ஜோதிஷ மாநாடு நடத்தினார். உலகெங்கிலும் உள்ள அத்தனை நபர்கள்லாம் அந்த ஒரு வாரம் வந்தாங்க. அந்த ஒரு வாரம் அதில் நல்லா கலந்துக்கிட்டாங்க. அது 1980. அதற்கு பிறகு 2வது மாநாடு இன்றைக்கி ஆரம்பம். எல்லாமே ஆரம்பம் இன்றைக்கி புள்ளியில் தான் ஆரம்பிக்கும். ஒரு 4 பேர் இருந்தால் தான் 400 பேராக வர முடியும். இந்த 5 நாள் மாநாடு நடத்துகிற 2வது, அதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, ஜோசியர்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு 5 நாள் மாநாடு நடத்துறதுங்கிறது இது 2வது தடவை. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்தது. இந்த 2லேயும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அதற்கு அடுத்து நான் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு நிகழ்வின் ஆசி உரை, ஆத்மார்த்தமான ஆசி உரை என்னென்னா, திரு மணிகண்டராஜ் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எதையும் பொருட்படுத்தாமல் தான் எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்டை எப்படி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஏன்னா அவர், நான் தெளிவாக சொல்கிறேன், நவயுக ராமானுஜர்னே சொல்லலாம். என்ன காரணம், ஏன் ராமானுஜரை மணிகண்டராஜுக்கு ஒப்பிடுறேன் அப்படின்னா, நம்மளாம் நமக்கு தெரிஞ்சு நம்மளோடவே இருக்கட்டும்னு நினைப்போம். இவர் ராமானுஜர் மாதிரி கோபுரத்து மேலே ஏறலைன்னா கூட நிறைய
மாணவர்கள் உருவாக்கி தனக்கு தெரிஞ்ச அத்தனையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இடைவிடாத சோர்வற்ற தன்மை, இதெல்லாம் வச்சுருக்கும் பொழுது நான் கொடுக்குற ஆசீர்வாதம் மானசீகமான ஆசீர்வாதம். அந்த ஆத்மா நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகணும். ஜோதிடத்துக்குன்னு ஒரு கலைக்கல்லூரி அவர் ஆரம்பிக்கணும். இப்படி ரூம்லெல்லாம் சொல்லி கொடுக்குறத விட ஒரு காலேஜ் ஆரம்பித்து அந்த காலேஜோடு அஃப்ளிக்ட் ஆகி நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை. சரி, அடுத்து இத்தனை பேர் கூடியிருக்கிறமே, எல்லாத்துக்கும் ஆசி வேணுமில்ல. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருங்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போது நவநாயகர்களை நாம் எல்லாருமே உபாசிக்கிறோம். ஜோதிஷ் சாஸ்திரத்தில் ஒரு தெளிவான கருத்து, பலதீபிகைங்கிற ஒரு நூல் இருக்குது. பலதீபிகை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது அதை படிச்சிருக்கலாம். பலதீபிகையினுடைய 26வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகம். பலதீபிகை என்ற நூல் 17ஆம் நூற்றாண்டு நூல். அதனுடைய 26வது அத்தியாயம் 50வது ஸ்லோகத்தில் யாருக்கு நவகிரகங்கள் ஃபேவராக இருக்கும். ஒரு நூல் எழுதிட்டு ஒரு ஆசிரியர் கடைசி ஸ்லோகத்தை எழுதுகிறாரு, யார் யாருக்கு நவகிரகங்கள் அனுகூலமாக இருக்கும். அப்போ நவகிரகங்கள் யாருக்கு அனுகூலமாக இருக்குன்னா ஒரு ஸ்லோக வடிவத்தில் அது இருக்குது. ஒரு ஸ்லோக வடிவத்தில் இருக்குது. எந்த மாதிரின்னா, அகிம்சஸ்ய தாந்தஸ்ய தர்மார்ஜித தனஸ்ய சதாச்சார நித்தியானுஷ்டானி சதா அனுகிரக கிரகாக. இது ஒரு பொருள் நல்லா தெளிவு பண்ணிங்க. அகிம்சஸ்ய, எவனொருவன் பிறருக்கு தீங்கினை நினையாமல் இருக்கிறானோ, தாந்தஸ்ய சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறானோ, தாந்தஸ்ய தர்மார்ஜித தனஸ்ய அறவழியில் தேடிய பொருளை உடையவராக இருக்கின்றாரோ, அது இல்லாமல் ஆச்சார வழியில் யாரும் நடக்கிறாங்களோ, இவங்களுக்கு நவகிரகங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியல, பப்ளிக்கு சொன்ன மாதிரி இல்லை, நமக்கு நாமளே சொல்லிக்கிட்ட ஸ்லோகம் அது. பலதீபிகையினுடைய 26வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். அகிம்சஸ்ய தாந்தஸ்ய சர்வதோ நியமஸ்ச சதாச்சார சதா அனுகிரக கிரக. இந்த ஸ்லோகம் கடைசி அத்தியாயத்தில் வருது. நமக்கு எல்லாமே நல்ல அருள் கொடுக்கறது, நம்மெல்லாம் தேடக்கூடிய பொருளை தார்மீகமாக தேடுறது, நல்ல சிந்தனைகளோடு இருக்கிறது, அடுத்தவங்க மனசை எந்த விதத்துலேயும் காயப்படாமல் இருக்கிறது, காயப்படாமல் வச்சுருக்கிறது, இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவை. இது பரார்த்தமான ஆசீர்வாதம். எல்லோரும் உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஸோ இந்த 2 ஆசீர்வாதங்களுக்கு உங்களுக்கு ஒன்று, ஆத்மார்த்தமான ஒன்று, இந்த 2ம் சேர்ந்து மொத்தமாக கொடுத்துட்டு போனால் திரு மணிகண்டன் ராஜா அவர்களுக்கு. என்ன, நான் சொன்ன ஸ்லோகத்து பிரகாரம் அவர் இருக்கார். யாரையும் அவர் ஹார்டாக பேசுனதே இல்லை. அனுஷ்டானத்தை கரெக்டாக வச்சுருக்காரு. யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்கார். தர்மார்ஜித தனஸ்ய, தான் கற்ற வித்தையை தார்மீகமாக மாணவர்கள் உருவாக்கி அதன் வழியாக அந்த கலையை சிறப்பிக்கிறது மட்டுமல்ல, நித்தியானுஷ்டானம் எல்லா விதத்துலேயும் ஒழுக்கமாக இருந்து இந்த ஜோதிட கலையை மேம்படுத்தி, நமக்கெல்லாம் எப்படி மாநாடு நடத்துறது இன்னமும் சுத்தமாக தெரியாது. நானும் ஒவ்வொரு வருஷம் அவருடைய மாநாட்டில் கலந்துக்கும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் வரேன். எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, மணிகண்டன் கிளாஸ் எடுக்கல, எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து நோட்ஸ் எடுக்கலான்ட்டு. ஏன்னா கற்றலுக்கு எல்லை கிடையாது, கேட்பதற்கு தொல்லையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு உட்காந்து கேட்டுட்டு போகலாம். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்க இவ்வினிய நன்னாளில் இது ஆரம்பம். அடுத்து சனிக்கிழமை வரலும் இந்த மாநாடு நடக்குது. மக்கள் நல்ல பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வர உள்ளாங்க. யார் யாருக்கு என்ன தலைப்பில் பிரியமாக இருக்கோ அதெல்லாம் பேசும் பொழுது கொஞ்சம் குறிப்பெடுத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த கலையை கொண்டு போகணும். இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு சாதனை தான் சொல்லணும். ஏன்னா நான் கேரள பரிஷத்துன்னு ஒரு அமைப்புகளில் பல காலம் மெம்பராக இருக்கேன். ஒரு நாள் மாநாடு தான் அங்கே நடக்கும், மீறி போனால் 2 நாள். இப்போ எல்லாருமே 2-3 நாள் சர்வசாதாரணமாக மாநாடு நடத்துகிறாங்க. அது ஒரு பக்கம். ஜோதிஷத்துக்கு தன்னை முழுக்க அர்ப்பணித்த ஒருத்தர் நடத்துகிற மாநாடு பல்கி பெருகி பல்லாண்டு வாழ்ந்து தான் உயர்வது மட்டுமல்ல, தன்னுடைய மாணவர்களையும் உயர்த்தி ஜோதிட கலையை சிறப்புற செய்து கொண்டு வருகின்ற திரு மணிகண்டன் ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன்.
இந்த விழா இனிதே நடைபெற பகவான் குருவாயூரப்பனை பிரார்த்தித்து கொண்டு வளரும் தலைமுறைகள் ஜோதிஷத்தை தார்மீகமான வழியில் கொண்டு போய் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் தான் நன்கு பயனடையுமாறு செயல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட எங்களுக்கு பதில் தெரியல. அதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய கடல் அவர். ஆனால் அவர் இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறாரு அப்படின்னா அந்த ஜோதிடத்தினுடைய எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. மிகப்பெரிய கடல். ஐயா இந்த அளவுக்கு எந்த ஒரு ஜோதிட மேலையிலுமே இது வரைக்கும் போய் பேசினது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மந்திராச்சலம் ஐயாவுடைய சொல்லுக்காகவும் என்னுடைய அன்புக்காகவும் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் மணிகண்டராஜ் கூப்பிட்டா நான் வரேன் அப்படின்ற அளவுக்கு ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆசை புரிஞ்சிருக்கார். அப்படின்னா அது என்னுடைய பாக்கியம் அப்படின்றது நான் மிகப்பெரிய ஒரு இதாக தெரிவிச்சுக்கிறேன்.